ராமாயணத்தில் ஒரு நிகழ்வை தலைவரோடு குறிப்பிட்டு பேச ஆசைப்படுகின்றேன். ஜனகன் மகன் ராமச்சந்திரனும் நாடோடியாக திருந்து மன்னனானான். நீயே நாடோடி மன்னன் தான். அவனமும் இருந்தது போல உன்னிடத்திலும் வில் பவரும் இருக்கின்றது, வில் பவரும் இருக்கின்றது. அந்த ராமச்சந்திரன் தெய்வமாக இருந்து மனிதனாக மாறியவர், நீ மனிதனாக இருந்து தெய்வமாக மாறியவர். அதனால்தான் நாம் இதே தெய்வம் என்று அழைக்கின்றோம். எம்ஜிஆர் திரையில் கடந்ததெல்லாம் வெறும் படங்கள் அல்ல, அதெல்லாம் பாடங்கள். அவர் நம்மளுக்கு பாடம் எடுத்தார். அதனால் தான் நாம் இன்னும் வாத்தியார் என்று அழைக்கின்றோம். கடவுள் பெயரை 1000 முறை சொன்னால் மேல புண்ணியத்துக்கு போகலாம் என்றார். உலகத்திலேயே கடவுள் பெயருக்கு அடுத்து ஒரு மனிதன் பெயரை தினமும் 5000 முறை ஒப்பிக்கும் ஒரே தலைவன் எம்ஜிஆர் தான். நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க. கோயிலை கட்டி சிலையாக்கி எனக்கு பேச முடியாம இது நான் சும்மா சொல்ல, நீங்க நினைக்கலாம் 5000 பேர் யார் சொல்றாங்க, நீங்க இருக்கிறவங்க யாரும் சொல்ல, நான் சொல்ல, யாரும் சொல்ல. தினமும் 5000 பேர் எம்ஜிஆர் பேர் யார் சொல்றது? சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்றாங்க. போய் பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கின உடனே புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தினமும் 5000 முறை கூறுகிறார்கள். மகாத்மா காந்தி இல்லாமல் இந்திய வரலாறு இல்லை. எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் தமிழக அரசியல் இல்லை. நேற்று இருந்தவர் இருக்க போவர், இன்னைக்கு வந்தவர் எல்லாம் எம்ஜிஆர் பெயரை சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும். பாடம் கூறும் மாறுதல் இங்கே ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே